கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அதனை அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை நாம் சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன? அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான். வேற என்ன எங்களுக்கு நோக்கம்? எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி இதையெல்லாம் நாங்க சொல்றதுக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அவங்களை திட்டுறதுனால, உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதனால எங்களுக்கு என்ன பலன்? அதுக்கு நாங்க எங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? உங்களுடைய அமல்கள் பாழாகி விடக்கூடாது. தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, இஸ்லாத்தின் பல்வேறு செயல்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய நீங்கள் கொள்கையில் தெளிவில்லாமல் போகின்ற பொழுது, இணை வைப்பு செயல்பாட்டில் மூழ்கி விடும் பொழுது நம்முடைய தொழுகை நாசமாகி விடுகிறது. நம்முடைய நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாமல் போய்விடுகிறது. நம்முடைய இன்ன பிற வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் காப்பாற்றும். எப்பேற்பட்ட கை சேதத்திற்குரிய ஒரு செயல்! இஸ்லாத்தில் இல்லாத இத்தகைய அனாச்சாரங்கள் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியதல்ல. நாம என்றென்றும் நிரந்தரமானது என்று நம்பக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி கை சேதப்படும் பொழுது நம்மை படைத்த எஜமானன் அல்லாஹ்வை தவிர வேறு யார் நமக்கு உதவியாலும்? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் அதிகாரம். இன்றைக்கு நீங்கள் யாரை மகான்கள் என்கிறீர்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் எந்த அதிகாரமும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் யாரை அவுலியாக்கள் என்று சொல்லி அவர்களின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்களை செய்கிறீர்களோ மறுமை நாள்